السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يحب الله الجهر بالسوء من القول إلا من ظلم وكان الله سميعا عليما. صدق الله العظيم. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்றைய தினம் 6வது ஜுஸு ஓதி முடிக்கப்பட்டது. சூரத்துன் நிசா முடிக்கப்பட்டு சூரா மாஇதா ஆரம்பிக்கப்பட்டு, நேற்றைய தினம் சூரத்துன் நிசாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள், எந்த உரிமையும் இல்லாமல் இருந்த அந்த பெண்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாமின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா உரிமைகளையும் வாங்கி கொடுத்தான். மஹருக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள், சொத்துல அவர்களுக்கு பங்களிப்பு, அவர்கள் சம்பாதித்தால் அவர்களுக்கு உடைமையாக ஆக்கப்படுதல், இதுபோன்று பல்வேறு உரிமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துன் நிசாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெண்களுக்கு எந்த அந்தஸ்தும் இல்லாத காலம் அது. பெண்களை மனிதர்களாகவே மதிக்காத காலம். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா லல்ல வஜுஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம். அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற சுப செய்தி சொல்லப்பட்டால் லல்ல வஜுஹு முஸ்வத்தா, அவருடைய முகம் கருத்ததாக ஆகிவிடும். கோபத்தால் முகம் கடுகடுத்து போய் அவங்க என்ன செய்கிறது, நம்ம எங்கேயாவது தலைமறைவாக ஆகிவிடுவோமா, அல்ல இந்த குழந்தையை மண்ணில் போட்டு புதைத்து விடலாமா என்பதாக சிந்திக்கிறாங்க. அறியாமை காலத்து மக்களுடைய மனோநிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சுட்டி காட்டுறான். அப்படி பெண்கள் விஷயத்தில் சமூகத்தில் எந்த அந்தஸ்தும் மரியாதையும் இல்லாத அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுத்தான். எவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். தாய்மைங்கிற அந்தஸ்தை கொடுக்குறான். ஒரு மனிதன் சொர்க்கம் போக வேண்டும் என்று சொன்னால் தாயின் பாதத்துக்கு கீழ்தான் இருக்கிறது. யாருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தையை தீனின்படி வளர்த்து நல்ல முறையில் அதை கரை சேர்க்கிறாரோ, அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்பதாக தங்களுடைய 2 விரல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினான். பெண் குழந்தை இருக்கிறது பரக்கத் என்பதாக சொன்னாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் மனைவியாக ஆகிறாள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு கணவன் சிறந்த கணவன் என்ற பெயர் வாங்குவது மனைவிமார்களிடத்தின் நல்லவர்களாக ஆனாத்தான். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிக்கும் வ அன ஹைருல் லி அஹ்லி. உங்களில் ஆக சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்கள் மனைவிமார்களிடத்தில் சிறந்தவர் தான். மனைவிமார்கள் பட்டம் கொடுக்கணும், இவர் சிறந்த கணவர், நல்ல மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன ஹைருல் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கு ஒரு மனைவி இல்லை, பல மனைவிமார்கள். எல்லா மனைவிமார்கள் உள்ளத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி நல்ல பேரை வாங்கினான். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்கள் தாய்மை அடைந்தாலும் சரி, அவர்கள் ஒரு மகள் என்ற ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, மனைவி என்ற ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, சகோதரி என்ற ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இந்த அந்தஸ்தை பெற்ற பெண்கள் அல்லாஹுக்கு எவ்வளோ நன்றியோடு நடக்கணும், எவ்வளோ அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். தீனுல் இஸ்லாம் பெண்களை எப்படி கருதுது என்று சொன்னால், இவர்கள் மாணிக்கத்தை போன்றவர்கள். மாணிக்க கல்லுக்கும் ரோட்டில் கிடக்கிற கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரோட்டில் கிடக்கிற கல்லை யாரும் தட்டிட்டு எடுத்து விளையாடுவாங்க. ஆனால் மாணிக்கம் இருக்குது, அது பார்க்க இயலாது, அது மறைவாக இருக்கும், அது விலை மதிக்க முடியாத சொத்து அது. அதுபோலத்தான் பெண்களை இஸ்லாம் மதிக்கிறது. அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய, மறைக்கப்பட வேண்டிய, பர்தாவிற்குள் இருக்க வேண்டிய பொக்கிஷம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது, பெண்களை வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு நாம் சொன்னது எதுக்கு?
அல்லாஹ் சொன்னால் இதன் மூலமாக உங்களை கஷ்டப்படுத்துவது நோக்கம் அல்ல, லியுத்தஹிரக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு. வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களுடைய சஞ்சலங்கள், பிறருடைய பார்வைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை விட்டும் உங்களை பரிசுத்தப்படுத்தத்தான் இந்த கட்டளை எல்லாம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா குல்லுஹா மத்தா, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே ஒரு அற்ப சுகம்தான். உலகத்தில் உள்ள எந்த பொருளை இருந்தாலும் சரி, சாப்பாட்டில், உடையில், வாகனங்களில், வீட்டில், எந்த விஷயம் எடுத்தாலும் மத்தா சிற்றின்பங்கள் எல்லாமே. வஹைரு மத்தா இத்துன்யா, ஆனால் இந்த சிற்றின்பங்கள் தரக்கூடியதிலேயே ஆக சிறந்த ஒரு பொருள் உலகத்தில் இருக்குது என்று சொன்னால் அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான ஒரு மனைவி, பெண் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் சாலிஹானவளாக, தீன்தாரியாக, ஈமான்தாரியாக ஒரு பெண் இருந்தால் என்றால் அந்த குடும்பம் சொர்க்கமாக இருக்கும், சொர்க்கத்தின் முன்மாதிரியாக இருக்கும். எந்த பெண்ணிடத்தில் தீன் இருக்குது, ஈமான் இருக்குது, தக்வா இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீடு, அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள், அந்த சந்ததிகள் தீன்தாரிகளாக வளர்க்கப்படுவாங்க. அதுக்கு தான் நிறைய உதாரணங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு ஒத்துழைப்பு செய்தாங்க. அவங்களுடைய ஈமான், அவங்களுடைய இஹ்லாஸ், அவருடைய தியாகம். இன்னைக்கு காபாவாக எதை நாம் முன்னோக்கி நிற்கிறோமோ அந்த காபா இருக்குதே, அந்த குடும்பத்தார்களுடைய தியாகத்துடைய சின்னம் தான் அது. ஒரு பெண்ணுடைய ஒத்துழைப்பு கியாமத் வரை வரக்கூடிய அல்லாஹை நம்பக்கூடிய விசுவாசிகளுக்கான கிபிலாவாக அல்லாஹ் ஆக்குனான்னு சொன்னால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துங்க அவங்க மனைவி செஞ்ச ஒத்துழைப்பு தான். அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிகிற விஷயத்தில் ஒத்துழைப்பு செய்தார்கள், அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டார்கள். அதனால் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாங்க. எவ்வளோ பெரிய இடம்! நாம் ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் அவர்களுக்கு நாம் துவா செய்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் நீ ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்ததை போல் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் நீ ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வாயாக. ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் அவங்களுடைய மனைவி மக்களையும் நினைவு கூற வச்சிருக்கிறான்ல. இது எதனுடைய பரக்கத்? ஒரு பெண் ஒத்துழைப்பு செய்தார்கள், கட்டுப்பட்டார்கள், கஷ்டங்களை கொஞ்ச காலம் இந்த சின்ன வாழ்க்கையில் சிரமங்களை சகித்தார்கள். அல்லாஹ் தாலா ஃபிரௌனை விட மோசமான கணவனை யாரும் நம்ம பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. ஃபிரௌனை விட மோசமான கணவனா, ஈமான் இல்லாத, தொழுகை இல்லாத கணவன்மார்களையா அல்லாஹ் முஸ்லிமான பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஆனால் அந்த ஃபிரௌன் யார்? ஆனால் ரப்புக்குமுல் அலா, நான் தான் பெரிய கடவுண்டு மார்த்தட்டி கொண்டவன். அவனுக்கு அமைந்த மனைவி ஆசியா. அவங்க யாருங்க? அவங்களுக்கு அல்லாஹ் ஈமான நசீபாக்கிட்டான். எவ்வளோ பெரிய கொடுமை செய்யப்பட்டாங்க, எவ்வளோ பெரிய கொடுமை செய்யப்பட்டாங்க. அதுபோல் கொடுமை உலகத்தில் யாருக்கு செய்யப்படாது. ஆனால் அவங்க ஈமானை இழக்கலை. கடைசி வரைக்கும் அவனுடைய கொடுமையை தாங்கினாங்களே தவிர ஈமானை இழக்கலை. கொல்லப்படுற நேரம் வரும்போது தான் அந்த பெண்மணி அல்லாட்ட துவா செய்கிறாங்க. ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் உனக்கு நான் இவ்வளோ காலம் இவன் கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டேன், இதுக்கு பிறகும் இவனுடைய கொடுமையை என்னால் தாங்க முடியல, என்ன சாகடிக்கிற நிலைக்கு வந்துட்டான். அப்படி என்னுடைய நிலை இது கடைசி முடிவாக இருந்தால் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் உனக்கு பக்கத்தில் எனக்கு வீடு வேணும்னு துவா செய்கிறாங்க. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டருடைய இந்த கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றி என்னை விடுதலை செய்து துவா செய்கிறாங்க. அவங்களுடைய தலையில் பாறையை தூக்கி போடுற நேரம் இந்த அம்மா துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹால அதுக்கு முன்னாடியே அவங்க உயிரை அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அதே நேரத்தில் அந்த பெண்ணை கேட்ட துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்தான். அல்லாஹுக்கு பக்கத்தில் நாளைக்கு மறுமையில் அந்த பெண் இருப்பாங்க.
எப்படிங்க அல்லாஹ்க்கு பக்கத்தில் இருக்கணும்னா யார் இருப்பா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்க்கு பக்கத்தில்? சையுதுல் அம்பியா ஹாத்தமுல் அம்பியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்க்கு பக்கத்தில் இருப்பாங்க. நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக அல்லாஹ் அவங்க அந்தஸ்தை கொடுப்பான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவியாக இருந்தால் தான் அல்லாஹ்க்கு பக்கத்தில் வர முடியும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் எனக்கும் ஆசியா அவர்களுக்கும் மத்திய திருமணம் நடக்கும்னு சொன்னாங்க. இந்த பெண்ணுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான். ஒரு பெண்ணுடைய தக்குவா, அந்த பெண்ணுடைய இஹ்லாஸ், ஒரு பெண்ணுடைய துவா இருக்குது, அல்லாஹ்ட்ட அவ்வளோ விலை மதிக்க முடியாத அந்தஸ்து உள்ளது. பெண்கள்கிட்ட தீன் வந்துருச்சுன்னு சொன்னால் ஆண்களை விட உயர்ந்தவங்களாக ஆயிடுவாங்க. ஆண்களை விட உயர்ந்தவங்களாக. ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். பெண்கள் ஆண்களுக்கு கீழ் இருப்பவங்க தான். ஆண்கள் தான் வீட்டை நிர்வாகம் செய்வார்கள். ஆனால் அந்த பெண்கள், அதில் அந்த சாலிஹான பெண்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் கட்டுப்படுவார்கள், இத்தாத்து செய்வார்கள், கணவனுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள், சுக துக்கங்களில் எல்லா நிலைமையிலையும் சகித்து வாழ்வார்கள். இவங்க தான் சாலிஹான பெண் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது விசேஷமாக சொல்லுவான். கானிதாத் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுவாங்க, கணவனுக்கும் கட்டுப்படுவாங்க. அல்லாஹுக்கு அடுத்தபடியாக ஒரு பெண்ணுக்கு உலகத்தில் யாருன்னு சொன்னால் கணவன் தான், அல்லாஹுக்கு அடுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பல நாடுகளுக்கெல்லாம் பிரயாணம் செஞ்சு போய் பார்க்குறோம். அரசர்களுக்கெல்லாம் மக்கள் சிரம் பண்ணிடுறாங்க, சுஜூது செய்கிறாங்க. ஒட்டகங்கள் எல்லாம் உங்களுக்கு சுஜூது செய்து, உங்களை பார்த்து மரியாதை செய்து, அதுக்கு நாங்கள் ரொம்ப தகுதியானவங்க, உங்களுக்கு நாங்கள் சுஜூது செய்ய அனுமதித்தாங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது சிரம் பணிதல் சுஜூது செய்கிறது ஆகும் என்று இருந்திருந்தால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சுஜூது செய்யும்படி நான் ஏவியிருப்பேன்னு சொன்னாங்க. அவ்வளோ உரிமை இருக்குது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒரு பெண்ணு செய்ய வேண்டிய. ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். அந்த சாலிஹான பெண்ணுக்கு அல்லாஹ் ஒரு இலக்கணம் அது கட்டுப்பட்டு நடப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இலக்கணம் அல்லாஹ் சொல்கிறான், மறைவான விஷயத்தில் பேணி பாதுகாப்பார்கள். கணவன் இல்லாத போது கணவனுடைய சொத்துக்களையும் பாதுகாப்பாங்க, தன்னுடைய கற்பையும் பாதுகாத்து கொள்வாங்க. இவங்க தான் சாலிஹான பெண் என்பதாக அல்லாஹ் ஒரே வரியில் எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் அது உள்ளே வந்துடும். ஒரே வரியில் அல்லாஹ் விளக்கி சொல்லி முடிச்சிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, மற்ற நபிமார்களும் சரி, எந்த நபிமார்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு ஒத்துழைப்பு செய்தார்களோ அவங்கள வைத்து பெரிய பெரிய வேலைகள் வாங்கப்பட்டுச்சு, பெரிய பெரிய வேலைகள் வாங்கப்பட்டது. ஆனால் எந்த நபிமாருடைய மனைவிமார்கள் ஒத்துழைப்பு செய்யவில்லையோ அந்த நபிமார்களால் பல சிரமங்கள், அவங்களுக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. அதில் முன்னுதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லேயே அல்லாஹ் அதை சொல்லி காட்டும்போது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவி ஈமானை ஏற்றுக்கொள்ளலை, அல்லாஹுக்கும் வழிபடலை, கணவர் பேச்சையும் கேட்கலை. வல்லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ். எவ்வளோ பெரிய பாக்கியம் ஒரு நபியினுடைய மனைவியாக இருக்கிறது, ஆனால் ஈமான் கொள்ளலை. அதனால் அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமே ஒரு பெண்ணை தான் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வை நிராகரிக்கிறதுல முன்னுதாரணமாக இருக்கிறது ஒரு பெண்ணு தான். இன்னொரு பெண்ணு வம்ரஅத்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. இவங்க ரெண்டு பேரும் பெண்கள், ஒரு நபியினுடைய மனைவியாக இருந்தும் தீன்படி வாழலை. எவ்வளோ பெரிய நசீபு இல்லாதவங்க, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இழந்தாங்க. அதனால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 950 வருஷம் உழைப்பு செய்தும் ஒரு 100 மக்களுக்கு தான் ஹிதாயத்து கிடச்சிச்சு. மகனுக்கு ஹிதாயத்து இல்லாமல் போயிடுது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு ஹிதாயத்து கிடைக்காத காரணம் தாயிட்ட தீன் இல்லை, பிள்ளைக்கு தீன் இல்லை. பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுக்கு உதாரணமும் 2 பெண்களை தான் அல்லாஹ் சொல்லுவான். வல்லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன் வ மர்யம் இப்னத இம்ரான். ஃபிர்அவுனுடைய மனைவி ஈமான் கொண்ட மக்களுக்கெல்லாம் முன்னுதாரணம், ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய ஈமானுக்கும் முன்னுதாரணம் ஒரு பெண்மணி.
ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவும் வ மரியம் இப்னத இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஆலு இம்ரானில் அந்த சூராவுடைய பேரே ஆலு இம்ரான் ஓதி முடிக்கப்பட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையின் பெயர் தான் இம்ரான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சுமக்கக்கூடிய சமயத்தில் அந்த தாயினுடைய நேர்ச்சை எப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த சூறாவுடைய ஆரம்பமே அதான். கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுடைய கொள்கையை அல்லாஹ் தெளிவுபடுத்துறதுக்காக இந்த சூறாவில் அந்த குடும்பத்தார்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக, அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அவருடைய கொள்கைகள் எப்படி குழப்பத்தில் இருக்கிறாங்க, அதுக்கு தெளிவு என்னன்னு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதில் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாமை சுமந்திருக்கும்போது அவங்க ஒரு நேர்ச்சை செய்கிறாங்க. பொதுவாக தாய்மார்கள்லாம் குழந்தைய சுமக்கும் போது கற்பனை செய்வாங்க, இந்த குழந்தை என்ன குழந்தையாக இருக்கணும், இந்த குழந்தைய நாம் என்ன செய்யணும். பல்வேறு நேர்ச்சைகள் இருக்கும், பல்வேறு கனவுகள் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு எப்படிப்பட்ட நேர்ச்சைகள் செய்யணுங்கிறத அல்லாஹ் நமக்கு படித்து தரான். பெற்றோர்கள் பிள்ளைகளை சுமந்தால் எப்படிப்பட்ட கற்பனைகள், எப்படிப்பட்ட நேர்ச்சைகள். இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா நேர்ச்சை செய்கிறாங்க, யா அல்லாஹ் என் வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை உன்னுடைய தீனுக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன். அப்போ அவங்களுடைய காலத்தில் பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் தான் அவங்க வாழ்கிறாங்க. அதனால் அந்த பைத்துல் முகத்தஸ் எவ்வளோ புனிதமான பூமி, எவ்வளோ புனிதமான மஸ்ஜித் அது. அந்த மஸ்ஜிதினுடைய சேவைக்கு இந்த பிள்ளையை நான் அர்ப்பணம் செய்வேன் நேர்ச்சை செய்கிறாங்க. சில தாய்மார்கள் நல்ல எண்ணம் வைப்பாங்க, என்னுடைய பிள்ளையை நான் ஹாஃபில் ஆக்குவேன், என்னுடைய பிள்ளையை நான் ஆலிமாக்குவேன், உயர்ந்த அல்லாஹுடைய நேசனாக ஆக்குவேன்னு நேர்ச்சை செய்வாங்களா இல்லையா? நேர்ச்சை செய்யும் போது கற்பனையில் என்ன இருக்குன்னா, ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் தான் இதெல்லாம் ஒரு ஹாஃபில் ஆக்க முடியும், ஒரு ஆலிமாக ஆக்க முடியும், ஒரு பெரிய ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய குழந்தையை ஆக்க முடியுங்கிறது கற்பனை. அப்படி தான் அந்த அம்மாவும் நினைத்தாங்க. ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை, மரியம்னு அவங்களே பேர் வைத்தாங்க. இன்னி சம்மை துஹா மரியம், தாயே குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க மரியம் என்பதாக. பிறகு ஒரு முக்கியமான துஆவையும் செய்கிறாங்க. உஈதுஹா பிக வதுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ் என்னுடைய இந்த மரியமையும் இந்த மரியம் மூலம் வரக்கூடிய சந்ததியையும் ஷைத்தானுடைய தீண்டுதை விட்டு பாதுகாத்துற அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளையுமே ஷைத்தான் தீண்டுனான். பிறக்கும் போது ஷைத்தானுடைய குத்து கிள்ளு ஏற்படுது, அதனால தான் குழந்தைங்க அழுகுதுங்கிறாங்க நபி சாசம். குழந்தை பிறக்கும் போது ஏன் உலகத்துக்கு வந்ததுமே அழுகுதுன்னா, தம்மத்தும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தான் புறத்திலிருந்து ஒரு குத்து விழுகுது, எனக்கு ஒரு ஆதமுடைய மகன் கிடைத்து விட்டான் என்பதாக. அதனால தான் அந்த குழந்தை அழுகுது. ஆனால் ரெண்டு குழந்தைகளை தவிர 3 சொன்னாங்க, தன்னை சேர்த்து சொன்னாங்க நபி சாசனம். அதில் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம், பிறகு நான். இந்த 3 நபர்களை தவிர எல்லா மனிதர்களையும் ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்பட்டுச்சு பிறக்கும் போது. அப்போ அந்த தாயினுடைய துவா அல்லாஹ் கபூல் செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணு சொன்னாங்க, வலைஸ ஸக்கரு கல் உன்ஸா, பொம்பளை பிள்ளை வந்து ஆம்பளை பிள்ளை மாதிரி கிடையாதே. ஆம்பளை பிள்ளையை நேர்ச்சை செஞ்சோம், ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அல்லாஹுடைய பாதையில் நான் அர்ப்பணிப்பேன் நேர்ச்சை செய்யணும். பொம்பளை பிள்ளையை அப்படி நேர்ச்சை செஞ்சு விட எழுமா? ஆனால் அல்லாஹ் அதை கபூல் செய்தான். ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின் வ அம்பதஹா நபாத்தன் ஹஸனா வ கஃபலஹா ஜக்கரியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கபூல் செய்தார். தாயினுடைய நேர்ச்சை வீணாகலை. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பெண்களை வைத்தும் அல்லாஹ் பெரிய பெரிய வேலைகளை வாங்குவான். அவங்க திரைக்கு அப்பால் தான் இருப்பாங்க. ஒரு மரத்துக்கு வேறு பூமிக்குள்ளே தான் இருக்கும், அது மறைந்து தான் இருக்கும், வேறு வெளியே தெரியாது. ஆனால் எந்த அளவுக்கு அந்த வேறு உறுதியாக ஆழமாக பதிந்திருக்குமோ மரம் செழிப்பாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் திரைக்கு அப்பால் மறைவில் இருந்தாலும் அந்த பெண்களுடைய உள்ளத்தில் ஈமான், இஹ்லாஸ், தக்வா, மறுமையினுடைய சிந்தனை, கபருடைய கேள்வி கணக்கை நினைத்து அதுக்கான தயாரிப்பு, இந்த உணர்வோடு இருக்கக்கூடிய பெண்களின் மூலமாக அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும். அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள்கிட்ட தீன் பிரகாசமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்கிட்ட தீன் செழிப்பாக இருக்கும், ஒழுக்கம் மேம்பட்டு இருக்கும். எப்போ பெண்கள் ஆட்டம் கண்டு விடுவார்களோ, உள்ளத்தில் ஈமானை இழந்து விடுவார்களோ, மறுமையின் சிந்தனை போய்விடுமோ, அற்ப துனியாவின் ஆசையில் மூழ்கிடுவாங்களோ, வேறு ஆட்டம் கண்டுச்சுன்னா மரம் எப்போ சாயும்டே தெரியாது. அதுதான் குடும்பத்துடைய வெளிப்பாடு.
அப்போ ஒரு அடிப்படை பெண்கள் தான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டுக்குமே உதாரணமாக பெண்களை சொல்லி காட்டினான். இப்போ பெண்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். நம்மளுடைய சிந்தனையெல்லாம் மறுமையாக இருக்கணும். மறுமையினுடைய சிந்தனையோட மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உலகத்தில் ஆண்களில் எத்தனையோ பேர் பரிபூர்ணத்துவம் அடைந்தவர்கள் இருக்கிறாங்க, நபிமார்கள், இறைநேசர்கள் நிறைய இருக்கிறாங்க. பெண்களில் பரிபூர்ணத்துவம் அடைந்தவர்கள் 5 பெண்கள் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு. அதில் முதன்மையானவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். முதன்மையானவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்கிட்ட எந்த அளவுக்கு அவங்க தொடர்பு இருந்துச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை இந்த ஆல் இம்ரான்லேயே சொல்லி காட்டுறான். அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க எந்த தொடர்பும் வெளி தொடர்புகள் இல்லாத நிலையிலேயே வீட்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்த நிலைமையில் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக துஆவின் மூலமாக அனுபவித்தவர்கள். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப் வஜத இந்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்போலாம் வீட்டுக்கு வந்து பார்த்தாலும் அங்கே பழங்கள் இருக்கும். அது அந்த சீசனே இருக்காது. அப்போது ஆச்சரியத்தோடு கேட்பாங்க, யா மரியம் அன்னா லக்கி ஹாதா, எங்கிருந்து இது உனக்கு கிடைத்தது? காலத் ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்ததுன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. ஆச்சரியப்பட்டு போனாங்க ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். எவ்வளோ பெரிய நபி! அவங்க தான் அந்த குழந்தையை எடுத்து பைத்துல் முகத்தஸில் அவங்களுக்காக ஒரு இடத்த அமைத்து கொடுத்து, அவங்க ஒரு மெஹராபுன்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோமே, இமாம் தொழு வைக்கக்கூடிய இடத்துக்கு மெஹராபுன்னு சொல்கிறோம். குர்ஆன் அதை மெஹராபுன்னு எதை சொல்லுது தெரியுமா? பைத்துல் முகத்தஸில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை வணங்குறதுக்காக ஒரு அறையை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த அறைக்கு அல்லாஹ்வை வணங்குறதுக்காக வேண்டி மட்டும் உள்ள அறை, அதுதான் மெஹராப். குல்லமா தஹல அலைய மெஹராப் வஜத இந்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மெஹராபுக்குள்ளே போகும்போதெல்லாம் அங்கே உணவு இருக்கும். ஏதுன்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க காலத் ஹுவ மின் இந்தில்லா, அல்லாஹ்வின் பொறுத்தையும் கிடைத்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வயசை தாண்டிருச்சு, ஆனால் குழந்தை இல்லை. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா. அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்து அதன் மூலமாக பழங்களை வாங்கினாங்களோ அந்த இடத்தில் நின்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறாங்க. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு சாலிஹான சந்ததியை கொடு. இன்னக சமீஉத் துஆ, நீ துஆவை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உடனே அல்லாஹ் கபூல் செய்தான். ஃபனாதத்துஹுல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். அந்த இடத்துல ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த மிஹ்ராபில் மலாயிகாமார்கள் வந்து அறிவிப்பு செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு சொன்னாங்க மலக்குமார்கள், உங்களுக்கு பெயர் வைத்தே ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு ஆண் குழந்தை பிறக்குங்கிற செய்தி. அந்த குழந்தைக்கு யஹ்யா என்று பெயர். இதுக்கு முன்னாடி உலகத்தை யாருக்கும் அந்த பெயர் வைக்கப்பட்டது கிடையாது. யஹ்யா என்று பெயர் வைக்கப்பட்ட ஒரு குழந்தை, அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? சய்யிதம் வ ஹசூரம் வ நபியம் மினஸ் ஸாலிஹீன். அது ஒரு தலைவராக, ஒரு நபியாக, பற்றற்ற உலக பற்றற்றவராக வாழக்கூடிய ஒரு அழகான சந்ததி அல்லாஹ் அவங்க தரப்போகிறான். ஆச்சரியப்பட்டாங்க. அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வயசை தாண்டிருச்சு, எனக்கு இதுக்கு பிறகு எனக்கு குழந்தையா, எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும்? கதாலிக், அது அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடிய என்பதாக சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு குழந்தையை கொடுக்கணும். ஒரு பெண்ணுடைய பரக்கத், ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருந்த ஈமான், அல்லாஹின் மீது உண்டான அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, அந்த ஒரு நபிக்கே அதனுடைய ஆச்சரியத்தை பார்த்து அதன் மூலமாக அல்லாஹ்ட்ட கேட்டான். ஒரு பெண்ணாலே இப்படி அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்க முடியும்னு சொன்னால், அந்த பரக்கத்தான இடத்துல இருந்து நான் கேட்டால் எனக்கேன்னு அல்லாஹ் தரமாட்டான். கண்ணிமிக்க அல்லாஹ்னுடைய வாழ்க்கையில் நிராசை கூடாது. நிராசை என்பது அல்லாஹுக்கு விரும்பாத விஷயம். ஒரு இடத்துல சொல்லப்படுது, அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள் தான் வாழ்க்கையில் நிராசை அடைவாங்க. என்னையெல்லாம் இங்கே அல்லாஹ் மன்னிக்க போகிறான், எனக்கெல்லாம் இங்கே அல்லாஹ் தரப்போகிறாங்கிற நிராசை மட்டும் அல்லாஹுக்கு பிடிக்காது. நம்பிக்கை இருக்கணும், ஆதரவு இருக்கணும். ஆதரவோடு நம்ம துஆவு செய்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு துஆவும் வீணாகிறதே கிடையாது. துஆவுக்கான தனி அந்தஸ்து இருந்துகிட்டே இருக்குது. மனிதருக்கு துஆ செய்கிறாங்க, தேவைகள் அல்லாஹ்ட்ட கேட்குறோம், கேட்டுட்டு எதிர்பார்க்கணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க,
யார் துவா செய்து விட்டு எதிர்பார்க்கிறாரோ அதுவரை அவரோட துவா கபூலாகி கொண்டே இருக்குது. மூணில் ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும். ஒன்று, கேட்டதையே அவருக்கு நன்மையானதாக இருந்தால் அல்லாஹ் உடனடியாக கொடுப்பான். இல்லை, இவருக்கு உடனடியாக கொடுக்குற நன்மை இல்லைன்னா தாமதித்து அல்லாஹ் கொடுப்பான். இல்லை என்று சொன்னால் அவருக்கு கொடுப்பதனால் அவருக்கு ஹைரு கிடையாது, ஏதோ தீமை இருக்குது, ஏதோ ஒரு ஆபத்து இதை கொடுக்கறதுனால வரும்னு அல்லாஹுடைய நாட்டத்தில் இருந்தால் அதை கொடுக்காம அதுக்கு பகரமாக அவருக்கு வர இருந்த ஒரு பெரிய ஆபத்து முடிவு செய்திருப்பான் அல்லாஹ். இவருக்கு பெரிய ஒரு சோதனை வர்றதாக. அந்த சோதனை இவருக்கு தெரியாது. இவர் கேட்டது ஒன்றாக இருக்கும், ஆனால் அல்லாஹ் அவர் கேட்டதை கொடுக்காம இவருக்கு வர இருந்த ஒரு பெரிய ஆபத்தை அல்லாஹ் நீக்குவான். இல்லை, கேட்டதும் கிடைக்காது, முடிவு செய்யப்பட்ட ஆபத்தும் வரும் இவருக்கு, அவர் கேட்ட துவாவுக்கும் மறுமையில் கொடுக்கப்படும். இந்த மூணில் எது சிறந்ததுன்னா மூணாவது தான் சிறந்ததுன்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மனிதன் எப்போ விளங்குவானா, ஆஹிராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கேட்ட ஒவ்வொரு துவாவுக்கும் கூலியை கொடுக்கும் போது நினைப்பானா, யா அல்லாஹ், நான் உலகத்தில் கேட்ட எதையுமே உலகத்தை நீ தராமல் இருந்து இப்போ கொடுத்தா நல்லா இருக்கும். என்னென்னா அப்போ தான் ரொம்ப தேவை. உலகத்தில் எப்படி ஒரு விஷயத்தை தேவைன்னு நினைக்கிறோமோ இதை விட 1000 மடங்கு மனிதனுக்கு தேவைகள் ஆகிரத்தில் இருக்குது. அதனால் நம்முடைய துவாக்கள் நிச்சயம் ஒப்புக்கொள்ளப்படுகிறதுங்கிற நம்பிக்கையோடு நம்ம துவா செய்யணும். இது துவாவுடைய மாதமாக இருக்குது. அதிகமாக நம்முடைய தேவைகளை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹிடத்தில் சொல்லணும். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். அது போன்ற விஷயங்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லி காட்டப்படுது. குறிப்பாக பெண்கள் இது விஷயத்தில் கவனம் செலுத்தணும். வாழ்க்கையில் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாக்கியங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. யார் யாருக்கு அல்லாஹ் எதை முடிவு செய்திருக்கிறான்னு அதை கொடுப்பான். உலகத்தில் ஒருத்தருக்கு பாக்கியத்தை கொடுக்குறான்னு சொன்னால் அதே அல்லாஹ் அவனை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம் இல்லை. ஒரு ஆளுக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுக்குறான், ஒரு செல்வத்தை கொடுக்குறான், அவர் நினைச்சதெல்லாம் உலகத்தில் அனுபவிக்கிறார் என்றால் அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம் இல்லை. அது அல்லாஹ் நேசிக்கிறவங்களுக்கும் கொடுப்பான். அல்லாவே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகனுக்கும் அல்லாஹ் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்துருவான். துன்யாவில் பாக்கியங்களை கொடுக்கறது அல்லாஹ் ஒருத்தனை நேசிப்பதற்கான அடையாளம் இல்லை. அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்கிறதுக்கு அடையாளம் எதுவென்று சொன்னால் அவனுக்கு தீனுடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பது, மார்க்க விளக்கத்தை. யுக்தில் ஹிக்மத ஃபக்கது ஊத்திய ஹைரன் கசீரா. யாருக்கு மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்டு விட்டதோ அவன் பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டு விட்டான். அது நமக்கு கிடைத்ததா? மறுமையினுடைய சிந்தனை. அல்லாஹ்டா யார், நபீண்டா யார், ஏன் உலகத்துக்கு வந்தோம், ஒவ்வொரு நாளும் எங்கே போய்கிட்டு இருக்கிறோம், கடைசியாக நம்ம முடிவு என்ன ஆக போகுது, எதை எடுத்துகிட்டு போக போகிறோம், அதில் எந்த அளவு நாம் கவனம் செலுத்தி இருக்கிறோம். இது போன்ற தீனுடைய ஞானம் யாருக்கு கிடைத்து விட்டதோ அவர் தான் பெரும் பாக்கியம். அப்போ ஒரு ஆளுக்கு அல்லாஹ் கொடுக்குற பாக்கியத்தை பார்த்துட்டு நம்ம உள்ளத்தில் பொறாமையோ அல்ல யாருக்கு கிடைத்ததோ அவர்களுக்கு பெருமையோ வரக்கூடாது. இதுக்குண்டான கேள்வி கணக்கு எனக்கு மறுமையில் இருக்குதுன்னு நம்ம அதை நினைத்து பயப்படணும். கிடைத்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தி அதற்கான ஹக்கை நிறைவேற்றணும். இன்றைக்கி ஓதப்பட்ட சூரா மாஇதாவில் அதை தான் அல்லாஹ் சொன்னான். உலகத்தில் நடந்த முதல் கொலையை பொறாமையால் வந்தவன, கூட பிறந்த சகோதரர்களுக்கு இடையில் பொறாமை ஏற்பட்டு அந்த பொறாமையினுடைய முடிவால் காபில் ஹாபிலை கொலை செய்து விடுகிறார். முதல் கொலை உலகத்தில். கொலை செய்த பிறகு தான் கூட பிறந்த சகோதரனை கொலை செஞ்சிட்டோம், இவன் இறந்து போயிட்டான், இவன் என்ன செய்கிறதுன்றே தெரியலை. இது வரைக்கும் அடக்கங்கிறதே உலகத்தில் இது வரைக்கும் ஏற்படலை. முதலாவது மையத்தை அதுதான். இது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மனிதன் நிற்கிறான். அல்லாஹ் 2 காக்கைகளை அனுப்புனதாக சொல்லி காட்டுறான். ஃபபஅஸல்லாஹு குராபன் யபஹஸு ஃபில் அர்தில் யுரியஹு கைஃப யுவாரி சௌஅத அஹி. இறந்து போன தன்னுடைய சகோதரனை எப்படி பூமியில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை இந்த மனிதனுக்கு இந்த 2 காக்கைகளும் சொல்லி காட்டுது. ஒரு காக்கை இன்னொரு காக்கையை கொத்தி கொலை செய்து அதை குழியை தோண்டி இதில் அதை புதைத்து காட்டுது. இப்படி தான் இப்போ மனிதன் இறந்துட்டால் புதைக்கணும். ஒரு காக்கையிட்டேருந்து தான் இந்த பாடம் உங்களுக்கே கிடைத்ததுங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு இதை உணர்த்துறான். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உலகத்தில் எத்தனை கொலைகள் நடக்குமோ அந்த எல்லா கொலையினுடைய ஒரு பங்கு காபிலுக்கு போய்கிட்டே இருக்கும் கியாமத் வரைக்கும். எத்தனை கொலை உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. இதை முதல்ல யார் செயல்படுத்தினாங்களோ அவங்களுக்கு அந்த 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 பாவத்தின் ஒரு பங்கு போய்கிட்டே இருக்குது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் ஒரு நன்மையான விஷயத்தை உலகத்தை நிலைநாட்டுவாங்களோ, மௌத்தாகி போன ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறாங்க, ஒரு நன்மையை ஆரம்பித்து வைத்தால் அது கியாமத் வரைக்கும் யாரெல்லாம் அந்த நன்மையை செய்வார்களோ அந்த நன்மையும் ஆரம்பித்தவர்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ
அப்போ நன்மையான விஷயங்களை நம்ம போட்டி போடுறது. ஃபஸ்தபிகுல் ஹைராத், நலவான விஷயங்கள் போட்டியிடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதனால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அதற்காக பயன்படுத்தி கொண்டு நலவான விஷயங்களில் போட்டியிடுதல், அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நினைத்து நாம் பொறாமைப்படாமல் அல்லாஹ் யாருக்கு எதை நாடுறானோ அதை அல்லாஹ் வழங்குகிறாங்கிற அந்த எண்ணத்தோட நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியர் புரிவானாக. அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் இந்த ரமலானை கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. அஸ்ஸலாமு அலைக்கும்.